ஹலோ காய்ஸ், இன்னைக்கு வீடியோவில் லஹோரி பன்னீர் குருமா எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாமா. இதுக்கு நான் இங்கே மில்கி மிஸ்ட் பன்னீரில் 200 கிராம் ஆஃப் பன்னீர் எடுத்திருக்கேன். இதை எப்பயும் கட் பண்ணுற மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஸ்லைஸாக ஒரு 10 ஸ்லைசஸ் வர மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு நல்லா கனமாக வேணும்னா ஒரு 6 to 7 பீசஸ் வர மாதிரி கட் பண்ணாலும் ஓகே தான். ஸ்லைசஸை கட் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஃப்ரைங் பேனில் 1 டீஸ்பூன் போல் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை ஒரு பீஸாக இந்த பேனில் நம்ம ஃப்ரை பண்ண வச்சிடலாம். 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரையும் 2 சைடு திருப்பி போட்டு பன்னீரை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பன்னீர் நல்லா இந்த ஸ்டேஜ் ஆனோன்னா தனியாக எடுத்து வச்சுட்டு அதே பேனில் இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு ஒரு 3 ஆனியனை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரை ஃப்ரை பண்ணோம். தேவைப்பட்டால் ஆயில் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. இந்த அளவுக்கு ஆனியன் ஃப்ரை ஆகி வரணும். இந்த ஸ்டேஜில் இதை தனியாக எடுத்து சூடார வச்சிடலாம். இப்போ அதே பேனில் இன்னும் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் போல் ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே ஒரு 3 தக்காளியை அரைச்சி நல்லா வாட்டர் கன்சிஸ்டன்சிக்கு எடுத்திருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே இதில் ஒரு 2 டீஸ்பூன் போல் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் இந்த தக்காளியோட ரா ஸ்மெல்லும் நல்லா வதங்குற வரை வதக்கி விட்டுட்டே இருங்க. மீன்வேல் நம்ம அந்த அரைச்ச பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். ஃப்ரைட் ஆனியன்ஸை மிக்ஸி ஜாருக்கு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 கேஷ்யூ நட்டை இதில் போட்டு அரைச்சிக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் போல் கசகசாவையும் தண்ணியில் ஆட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 25 கிராம் ஆஃப் பன்னீர் ஆட் பண்ணிக்கோங்க. இது இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, ஆப்ஷனல் தான். இதை அப்படியே அரைச்சி இந்த அளவுக்கு நல்ல பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வரணும். இப்போது அதுக்காட்டி நம்ம தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கி வந்திருக்கு. அது கூடயே இந்த பேஸ்ட்டையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பேஸ்ட்டு நல்லா திக்கானனால அந்த மிக்ஸி ஜாரில் இன்னும் கொஞ்சம் கூட வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதையும் இது கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் மசாலா பொடியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் சால்ட்டு, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் போல் சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் போல் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் போல் மீட் மசாலா, 1 டீஸ்பூன் போல் பெப்பர் பவுடர். இவ்வளோதான் மசாலாஸ். இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மீட் மசாலா ஆப்ஷனல் தான். அதுக்கு பதிலாக உங்கள் வீட்டில் சிக்கன் மசாலா இல்லை பன்னீர் மசாலா இந்த மசாலா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலாவோட குத்து ஸ்மெல்லாம் போகிற வரை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜ் ஆன உடனே இதில் ஒரு 2 டீஸ்பூன் போல் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பன்னீரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். 1 by 1 இறக்கிக்கலாம். நம்ம இதில் முந்திரி பேஸ்ட்டு கசகசா எல்லாம் அரைச்சி ஊற்றுனதுனால இது இன்னும் நல்ல திக் கன்சிஸ்டன்சி ஆகிடும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ண உடனே இந்த அளவுக்கு பன்னீர் அடுக்கி வச்சுட்டு மேலே கொஞ்சம் கஸ்தூரி மேத்தியை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க.